எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி. கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. பாரதி உலா அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் உருவானதுக்கு முக்கியமான 3 பிரமுகர்கள் உண்டு. ஒன்று இயக்குனர் விசு, அடுத்தது திரு டெல்லி கணேஷ், அடுத்தது எஸ்பி முத்துராமன். இந்த 3 பேரும் சேர்ந்து நாங்கள் விவாதித்த போது, இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு இளைஞர்கள் வருவதில்லை, கலை நிகழ்ச்சிகளுக்கும் இளைஞர்கள் வருவதில்லை, கல்லூரி மாணவர்கள் எதற்குமே வருவதில்லை, எல்லாம் ஆண்ட்ராய்டிலே பார்த்துக்கிறாங்க. அப்போ என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ நாம் அங்கே போயிடுவோம், அதுதான் ஈஸியான மெத்தடு என்று சொல்லி, இது அரட்டை அரங்கத்தினுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவில் ஒன்று. நாங்கள் அங்கே தேடி போடுறது, மக்களை தேடி அரட்டை அரங்கம் சென்றது போல மாணவர்களை தேடி ஏன் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்கூடாது என்று நினைத்தோம். அதுதான் பாரதி உலா. பாரதி உலாவுடைய பேட்டர்ன் என்னென்னா, பாரதியாருடைய பாடல் வரிகளிலிருந்து 6 தலைப்பை எடுத்து அந்த 6 தலைப்பு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா கல்லூரிகளையும் பேசுவாங்க, பள்ளிகள்லையும் பேசுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிறந்த மாணவனுக்கு பரிசு கொடுப்போம். ஒவ்வொரு முறையும் முதல் பரிசு ஒவ்வொரு கல்லூரி பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களை மறுபடியும் ஒரு ஃபைனல் செலெக்ஷன் வச்சு, ஃபைனல் ரவுண்டு வந்து இனாகரல் நிறைவு விழாவில் வந்து அந்த 6 மாணவர்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு சிறந்த மாணவர் பேசுவார். அவங்களுக்கு பரிசு தொகை, அதுக்கப்புறம் மொமெண்டோ, போக்குவரத்துக்கு உண்டான செலவு, தங்குறதுக்கு உண்டான செலவு அத்தனையுமே நம்முடைய ஸ்பான்சர்ஸ், அந்த ஃபைனல் இருக்கக்கூடிய அந்த 50,000 ரூபீஸை என்ஆர்கே அவர்கள் அதை பேர் பண்ணிப்பார். பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். கோடி நலம் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய். கோடி நலம் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசம் மொத்தமாறி. கெடுதலை நீக்கிடுவாய், கேட்டவரம் தருவாய். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசம் மொத்தமாறி. நம்ம உரத்த சிந்தனை ஆரம்பித்து 42 வருடங்கள், நம்ம பத்திரிகை வந்து 25 வருடங்கள், பாரதி உலா வந்து 11 வருடங்கள். இதுதான் இதனுடைய பின்னணி. பாரதி உலா வந்து ஏன் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது ராம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னார். 42 வருடங்களில் உரத்த சிந்தனை பல்வேறு நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கோம், ஏராளமான நிகழ்ச்சிகள். ஏன்னா அதுக்கு எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், சமுதாய பணிகள் என்று பல பணிகள் நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணினால் கூட மனதில் நிற்கிற மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அப்பொழுதுதான் இந்த பாரதி உலா என்ற எங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த சமுதாயத்தை சரி பண்ணணும், பல நல்ல விஷயங்களை இங்கே வந்து விதைக்க வேண்டும். அதாவது சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை உள்ள பல விஷயங்களை வந்து மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்க தான். அவங்கள தயார் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது, இந்த சுய முன்னேற்றமும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது எங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு யோசனை வந்து பாரதி உலா. ஸோ இந்த பாரதி உலாவுக்கு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து உங்கள் அத்தனை பேரையும் நான் வந்து முதல்ல வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். கிருஷ்ணா நமஸ்காரம் டு எவ்ரிபடி.
வழக்கமாக சொல்லுவேன், இந்த பாரதி உலா 11ஆம் தொடரும் விழான்னு மாற்றிருங்க, தொடக்க விழா அல்ல. புரியுறதா? முதல்ல. ரெண்டாவது, பாரதி உலா நவம்பர் டிசம்பர் மட்டும் வராமல் த்ரூ அவுட் த இயர் எவ்ரி மந்த் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரா மாதிரி, கலை நிகழ்ச்சிகள் வரா மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் மிஸ்டர் பட்டுக்கோட்டை பிரபாகர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பாரதி உலா நிகழ்ச்சி தொடக்க விழாவில் சொல்கிறேன், இந்த பாரதி விழா புதுமை பெண்ணை பற்றி ஒரு படம் ஒன்று எடுக்கணும். ராசி அழகப்பன், பட்டுக்கோட்டை பிரபாகர், நவ் உதயராம் அவர்கள் முதல்ல இனிஷியேட் பண்ணான்னா எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். கரெக்டா? உரத்து சிந்தனை பிக்சர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு, ரைட்டா? இல்லை யூஎஸ் பிக்சர்ஸ், எல்லாம் அமெரிக்கா ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. கிவிங் சான்ஸ் டு ஆல் த நியூ கமர்ஸ். ஃபண்ட்ஸ் வில் நாட் பி அ ப்ராப்ளம். ஆக்சுவலி எண்ணம் தான், எண்ணம் செயல் வெற்றி. இது மூணும் உதயராமுக்கு கைவந்த கலை. கரெக்டா? அந்த கோரிக்கையோடு இந்த தொடக்க விழாவை ஆரம்பிக்கிறேன். காட் பிளெஸ் ஆல். ஓகே. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கெங்களும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. பாரதியார் உலா விழா 11வது ஆண்டு இது. இதில் இந்த லோகோ வெளியிட்டது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் சுதா சேஷன் அவர்கள். அவர்கள் கரங்களால் நான் பெற்றுக்கொண்டது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். And she is an encyclopedia. I got tremendous regard and respect for her ability to address the gathering on various subjects. அவரோட மேடையில் உட்காந்துருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதி விழா பாரதியார் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசியம் தெய்வீகம் பற்றி தான் அவர் நிறைய போராடி இருக்கார் நாட்டினோட விடுதலைக்காக. அப்படிப்பட்டவரோட 38 காலம், அவர் 38 வருஷம்தான் வாழ்ந்தார். அந்த வாழ்ந்ததில் அவர் நிறைய கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் நம்ம ஜனங்களுக்கு கொண்டு போயிருக்கார். பாரத தேசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கனவு கண்டிருந்தார். அதை நிறைவேற்ற வழியில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன் போகிற வழியில் பாரதி உலா விழான்னு இந்த உரத்து சிந்தனை 10 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் அவர்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி மோடி அவர்கள் நாட்டில் நம்ம இந்தியா பார்த்தோன்னா சில ஐட்டம்ஸ் தான் 3வது இடத்துக்கு பிடிச்சிருக்கோம். இன்னும் 2வதுக்கும் 1வதுக்கும் வரல. அவ்வளோதான். நம்ம வேர்ல்டு மேப்பில் நம்ம இந்தியா இன்றைக்கி இடம் பெறுறது. அந்த அளவில் நம்ம பெருமை சேர்த்துருக்கேன். அதுக்கெல்லாம் விதைச்சவ அஸ்திவாரம் போட்டு நம்ம பாரதியாருங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. பாரதி உலா ஆரம்பித்த போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த போது அதில் இணைந்தவர்கள் இன்று வரை அப்படியே தொடர்கிறார்கள், இன்னும் சேர்கிறார்கள். யாருமே இதிலிருந்து விலகி போகவே இல்லை. எங்களுக்கு முடியல அந்த மாதிரியெல்லாம் சொல்லி போகல. 10 வருஷமாக அந்த உலா வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பயனீராக இருக்கோங்கிறதையும் நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சென்னை தவிர உதயவனம் குறிப்பிட்ட மாதிரி வெளிநாடுகளுக்கு இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் துவங்குறோம். இதுக்கு முன்னாடியே ஹைதராபாத், தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகாசி, காரைக்குடி, இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பாரதி உலா நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நவம்பரில் ஆரம்பித்தாக்க அநேகமாக பிப்ரவரி 1st வீக்கில் நிறைவு விழாவோடு நிறைவு பெறும். அத்தனை ஊர்களுக்கும் போகிறோம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இந்த மாதிரி எல்லோர்களையும் சந்தித்து இதில் என்னென்னா நம்ம பேசுகிறத விட பசங்கள் பாரதியார கருத்துக்களை பற்றி பேசணும், அவர்களுடைய பாடல்களை பாடணும், அப்புறம் அவர்களை பற்றின ஒரு கருத்தரங்க மாதிரி நடத்தி இந்த மாதிரிலாம் பாரதியார் சிந்தனைகளை எடுத்துகிட்டு போடல. இது வரைக்கும் சுமார் 1 லட்சம் மாணவர்களை எல்லா கல்லூரிகளிலும் சந்தித்து பாரதி உலா 11ஆம் ஆண்டில் என்னையும் இணைத்து கொண்டு இதற்கு உண்டான உதவிகளை செய்து வருடம் போல் எப்போதும் சிறப்பாக நடக்கும்படி நடத்தி தரும் உதயராம் அவர்களுக்கும் மற்றும் குழுவினர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இது இன்னொரு 25 வருஷத்துக்கு இதோட ஒன்று மேம்படும் போகணுங்கிறதுக்கான உதவிகளை செய்வோம். துணை நின்று இதை நல்லபடியாக நடப்போங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்க வளமுடன். எவ்வளோ பேரில் ஏன் பாரதி அப்படின்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்தவன், எழுதியவன். அவன் கற்பனை செய்தது எல்லாம் தன்னை பற்றி இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. அவன் காளியை வேணா கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. நாடு எப்படி இருக்கணும், நாட்டில் என்னவெல்லாம் நிகழ வேண்டும், என்னவெல்லாம் புதுமைகள் நாட்டில் வரணும்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரத்தை கற்பனை பண்ணி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவ்வளோ என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞன். இப்போ உள்ள சமீப காலத்தில் அண்டர் 40 சாதனையாளர்கள் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானை சொல்லுவோம், சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவோம். அவங்கெல்லாம் இளம் வயதிலேயே சாதித்தவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் குகேஷ் அதுன்னு நிறைய இந்த தலைமுறையில் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஆரம்பத்தில் 39 வயது வரை மட்டுமே வாழ்ந்துவிட்டு உலக புகழ் பெற்ற பாரதி தான் முதல் இளம் சாதனையாளர். சொல்லப்போனால் ரொம்ப நியாயமாக பாரத நாடு அப்படின்றதுக்கு பதிலாக பாரதி நாடு அப்படின்னு நம்ம நாட்டுக்கு பெயர் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டை பற்றி மட்டுமே சிந்தித்த ஒரு மாபெரும் கவிஞன். அதனால தான் அவன் மகாகவி. வேற யாருக்குமே அந்த வார்த்தை சொல்லலை. கவிஞர்களில் மகாகவின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டது பாரதியாருக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஒரு பாரதியாரை புதுசாக போய் நம்ம மாணவர்கள்ட்ட சொல்கிறதுன்றதை விடவும் அவர்களையே இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம். தலைவி சொன்னாங்க 1,00,000 பேருக்கு மேலே மாணவர்களை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு. 1,00,000 பேரும் மாறிட போகிறது இல்லை. ஆனால் அதில் அங்கங்கே ஒரு சில இதயங்கள், ஒரு பாரதியை தானே நம்ம கொண்டாடுறோம். அது மாதிரி இளைய பாரதிகள், புதிய பாரதிகள் அங்கங்கே தோன்றினால் அது நாட்டுக்கு நல்லது, சிந்தனைக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. அதற்கான முயற்சி தான் இது. முயற்சியில் உடனே எல்லாரும் இதெல்லாம் போய் பண்ணினா மாறிடுவாங்களா, நாடு மாறிடுமா? அப்படி மாறும். அது இவங்க ஜேபி சார் சொன்னதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். ஏன் சார் சீக்கிரமாக கூட ஆகலாம் சார். நம்ம இப்போ தலைப்பு என்ன வச்சுருக்கோம், பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். உலகத்தில் கொரோனாவுக்கு உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் மருந்து சப்ளை பண்ணது பாரதம். இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் பிற நாடுகளின் சேட்டலைட்ஸை நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் சார். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் நமது சேட்டலைட்ஸை விட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியிலையும் ஏவுகணையிலையும் யுத்தத்திலையும் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் ட்ரம்ப் கொடுத்த ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம அடி பண்ணியவே இல்லை, கெஞ்சவே இல்லை. நீ வரியை ஏற்றுறியா ஏற்றிக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நாங்களே குறைக்கிறோம்னு இப்போ அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் கம்பீரமான ஒரு நாடாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால் இது இன்னும் நல்ல ஒரு சிறப்பான உயரத்துக்கு இது போகத்தான் போகிறது. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி. கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ. வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே.